வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. வழமை போல இன்றைக்கும் மே 13 யாழ் மாநகர சபை பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. சாவகச்சேரி நகர சபையிலும் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. அதே போல சாவகச்சேரியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது. இது தொடர்பாக அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுடைய உருவாக்கம் பற்றி எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய கிளையினுடைய பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசநெட் வானொலி நேயர்களுக்கு. என்னென்ன இப்ப உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு ஒரு கூட்டிணைவை ஏற்படுத்தி இருந்தீர்கள். இந்த கூட்டிணைவில நீங்கள் என்னத்தை ஏதாவது சபைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? அந்த கூட்டிணைவால ஏதாவது நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா? இதுல நாங்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரோம். அந்த காலத்துல இருந்து நாங்கள் சபைகளுக்காக இது ஒரு தேர்தலுக்காக கூட்டில நாங்கள் தொடர்ச்சியா டெலோ ஐக்கியம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு ஐக்கியமா வரணுமென்றதான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. நாங்கள் கடந்த தேர்தலாக இருக்கட்டும், இந்த உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியா நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவைகளுக்கும் தமிழரசு கட்சிக்கும் அழைப்பு கொடுத்து கொண்டு வரோம். அந்த இதில் நாங்கள் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை அமைக்கிறது சம்பந்தமாக கதைச்சினோம். அதுக்கு பிறகு கஜேந்திர மாராணி தரப்புடன் நாங்கள் கதைச்சினோம். அப்போ அந்த இதெல்லாம் தமிழரசு கட்சி எங்களோட ஒரு இதுக்கும் ஒத்து வரையில், எங்களோட எந்த உடன்படிக்கைக்கும் வராமல் மணிவண்ணன் தரப்போட நல்லூர்ல ஒரு உடன்படிக்கைக்கு போயிருக்கிறோம். அங்கால கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம் காங்கிரஸோட உடன்படிக்கைக்கு போயிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இப்ப நடந்த இழுபறைகள் இன்றைக்கு யாழ் மாநகர சபை அல்லது இவர்கள் இபிடிபியில போய் கேட்டதா இருக்கட்டும், அல்லது சிங்கள பேரினவாத கட்சிகள் என்று மேடைக்கு மேடம் முழங்கி போட்டு இன்றைக்கு அதே யூஎன்பி அதே எஸ்ஏபி இந்த ஆதரவுடன் பெட்டிகுலோ மாநகர சபை கூடி எஸ்ஏபி ஆதரவில் சஜித் தலைமையிலான கட்சியின் ஆதரவுடன் பெட்டிகுலோ மாநகர சபையை தமிழரசு கட்சி எடுத்தது. அப்ப இது ஒரு சிங்கள ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றியை தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு விடாமல் பிளவுகளை வச்சால் நாளைக்கு ஒரு அரசியல் தீர்வு வரைக்குள்ள இந்த இதுகள் இழுபடைக்குள்ள எங்களுக்கு அரசியல் ரீதியான இது ஒரு பெரிய பின்னட வேண்டாதான் நான் பார்க்கிறேன். இல்ல இதுல உங்களுடைய சங்கு கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ராஜதந்திர தோல்வியும் தானே இது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது தமிழரசு கட்சியோட ஒரு உடன்பாட்டுக்கு செல்றதுக்கு. கொள்கை அடிப்படையில் என்று கொள்கை அடிப்படையில் என்று பார்த்தா கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் உங்களுக்கும் அவ்வளவு பெரிய கொள்கை உடன்பாடு இருக்கலையே. இல்ல நாங்கள் இதுல ஐக்கியம், இதுல கொள்கை என்றது என்ன, எல்லாரும் தமிழ் தேசியம் என்று தான் நாங்கள் அழைக்கிறோம். அதுல அந்த கொள்கைக்குள்ள இப்ப நான் திருப்பி தான் சொல்றேன், சின்ன எல்லாரும் பெரலல் செட்டப் பண்ணி சொல்றோம். அதுக்குள்ள சின்ன வித்தியாசங்கள் ஒழிய நாங்கள் தமிழரசு கட்சியோட நாங்கள் கதைச்சினாங்களா, அவர்கள் எங்களோட உடன்பாட்டுக்கு வரல. நாங்கள் ஒரு 4 சபையில நாங்கள் சில இதெல்லாம் கேட்டுனாங்களா. அப்ப எங்களோட எந்த விட்டு கொடுப்புக்கும் வர இல்லை. எங்களோட வராத ஆக்கள் முஸ்லீம் காங்கிரஸோட போயிருக்கணும். மற்றபடி இங்க இப்ப மணிவண்ணன் தரப்போட இங்க நல்லூர்ல நடந்திருக்குது. அதான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப தமிழரசு கட்சி மற்ற கட்சிகளை கரைக்க பார்க்குது. அதாவது தான் ஒரு ஏகபோக உரிமையை எடுத்து உங்களோட லைனுக்கு தமிழரசு கட்சி வர இல்லை. ஆனா இப்ப நீங்கள் கேட்ட கோப்பாயோ சுன்னாகம் பிரதேச சபைகளை நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட சேர்ந்ததால உங்களால கைப்பற்றி விட முடியுமா? இல்ல அதுல இப்ப யூஎன்பிஓ அந்தந்த இதுகளில் இருக்கிற இபிடிபி என்ன நிலை எடுக்க போகுது, மற்றது இந்த தேசிய கட்சிகள் என்று சொல்ற சில இடங்களுக்கு எஸ்ஏபிக்கு சில இடங்கள்ல ஆசனம் இருக்கு, சில இடத்துல யூஎன்பிக்கு அந்த 1-2 ஆசனங்கள், மற்றது இபிடிபிக்கு ஆசனங்கள் இருக்குது, மணிவண்ணன் தரப்புக்கு சில இடங்கள்ல ஆசனம் இருக்குது. அப்ப இவர்களின் நிலப்பாடு தான் இதுல தீர்மானமா வகுக்க போகுது. ஆனால் இப்ப இவர் மேடைக்கு மேடை என்ன சொல்லினோம், தேசிய கட்சிகளுக்கு எகெயின்ஸாயும் என்பிபி எகெயின்ஸாயும் இவர் மேடைக்கு மேடை முழங்கி போட்டு உங்களுக்கு தெரியும் மாகாண சபை இன்றைக்கு மணிவண்ணன் தரப்போட விக்னேஸ்வரனோட ஒரு ஒப்பந்தத்தை நல்லூர்ல செய்யலாம் என்றால் அன்றைக்கு மாகாண சபையை குழப்பினவர் இதே சுமந்திரன் தானே. மாகாண சபையை குழப்பி நம்பிக்கையில்லா விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்ததார் இதே தமிழரசு கட்சி சுமந்திரன் தானே. அப்ப அன்றைக்கு மாகாண சபையை நடத்தி மக்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா நல்ல ஒரு இதை அபிவிருத்தியை கொடுக்காமல் அன்றைக்கு அதை குழப்பி
பிறகு 2 தரம் மாகாண சபை தேர்தல் இன்றைக்கு நடக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? சுமந்திரன் தான் பொறுப்பேற்கிறோம். அந்த யுஎன்பியோட நல்லாட்சி அரசுல அந்த தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து அந்த மாகாண சபை எலெக்ஷனை இன்றைக்கு இதுவரை காலம் தள்ளி போடுறதுக்கு யார் காரணம்? இவர்கள அரகன் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கு இந்த பின்னடைவை இன்றைக்கு தமிழினம் சந்திச்சு கொண்டிருக்கு. இல்ல இந்த அரகன் ஆட்டிடியூட் வந்து இப்ப உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த அரகன் ஆட்டிடியூட் இருக்கின்றது தெரியும் தானே. ஏன்னா தமிழரசு கட்சி வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே தமிழரசு கட்சியில இருந்து வந்த கட்சிகளாகத்தான் இப்ப இருக்குது. வீட்டுல இருந்து எல்லாரும் பிரிந்து போனவர்களாகத்தான் இருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட தமிழரசு கட்சி எதிர்க்க இயலாத நிலைமை ஒன்று தானே இருக்குது. இல்ல இல்ல அது அந்த வகையில் சுமந்திரனுக்கு வெற்றி தானே. இல்ல ஊடக அங்க இருக்கிற ஊடக வெளிச்சங்கள் அங்க இருக்கு அதெல்லாம் பொறுத்து இப்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி இருக்கத்தக்கதான் என்பிபி இன்றைக்கு இன்றைக்கு வடகிழக்குல இன்றைக்கு 2வது பெரும்பான்மை கட்சியா இருக்கிறது என்பிபி தான் இருக்கு. தமிழரசு கட்சிக்கு ஈக்குவலான ஓட்டை அவர் எடுத்திருக்கிறார்கள். இல்ல நிச்சயமாக வருது. இன்றைக்கு இந்த தமிழ் கட்சிகள் வந்து ஒன்றா சேரணும் என்று சிந்திக்கிறதே தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றியால தானே. இல்ல அதுக்கு முன்ன தொடர்ச்சி அது தேசிய மக்கள் சக்தி வரக்கு முன்னமே நாங்கள் ஐக்கியத்துக்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சுமந்திரன் அரசியலுக்கு வரக்கு முன்னமே நாங்கள் உங்களை திருப்பி சொன்ன இஎன்எல்எஃப்ல இருந்து டிஎன்ஏ உருவாக்கிக்கே சுமந்திரன் இந்த அரசியலுக்குள்ள வர இல்லை. சுமந்திரனோ சாணக்கியனோ இந்த அரசியலுக்கு வரக்கு முன்னமே நாங்கள் டிஎன்ஏ உருவாக்கினாங்க. எங்களுக்கு தான் இந்த இனத்தின் வலி எங்களுக்கு தெரியும். இதுக்காக எத்தனையோ வெளியில கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. எங்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை நாங்கள் எங்கட காலத்திலேயாவது தீர்க்கணும் பண்றதான் எங்கட மெயின் இலக்கு. இந்த தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் இல்லையே நாங்கள் எங்கட டிடிஎன் இருக்கிற கட்சிகள். இந்த கட்சிகள் மக்களுக்காக உயிரை கொடுக்க வந்த ஆக்கள் தான் இந்த இருக்கணும். அப்படி இருந்தும் சாமி இப்ப உங்களுக்கு நீங்கள் 101 ஆசனங்களுக்கு எடுத்திருக்கிறீங்களா நினைக்கிறேன் வடக்கு. 2வது தமிழ் கட்சிகள்ல 2வது. உங்களால எத்தனை உள்ளூராட்சி சபைகளை பொறுப்பெடுக்க முடியும் என்றது கேள்விக்குறியா தானே இருக்கு இன்றைய வரைக்கும். இல்ல இப்ப உள்ளூராட்சி சபையில இப்ப நான் சொன்ன இந்த மணிவண்ணன் தரப்பு இபிடிபி தரப்புகள் வந்து அவர்கள் இப்ப இபிடிபியோ இவர்களும் மக்களின் தேசியம் இப்ப மணிவண்ணன் தரப்பு மக்கள் தேசியம் என்ற ஒரு கொள்கையில் இருந்தால் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்களை தெரிவு செய்யும். இல்ல அவர்களும் தேர்தல் கணக்குகளுக்காக ஆக்களை தெரிவு செய்யணும். டக்ளஸை பொறுத்தளவில் அவர் வீழ்ச்சி கொண்டு வாரார். அப்ப இதுலயும் தொடர்ச்சியா இப்ப இன்றைக்கு தமிழரசு கட்சியிலேயே அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. டக்ளஸின் ஆதரவோட அங்க உறுப்பினர்கள் மத்தியில அங்க பெரிய குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஸ்ரீதரன் ஓப்பனா சொல்லி இருக்கிறார் டக்ளஸோட ஆட்சி அமைக்கிறத நான் ஏற்கலாத. அப்ப அந்த கட்சிக்குள்ளேயே குழப்பம் போய்கொண்டிருக்கு. அப்ப இனி என்னண்டு இது இந்த சபைகள் இது ஒரு தொடர்ச்சியா இது ஒரு ஆரோக்கியமா இந்த சபைகள் ஒரு பட்ஜெட்டுகள் வரையக்கில்ல. இது திருப்பியும் உங்களுக்கு தெரியும் முந்தியும் ஆனோல்ட் மாநாடு சமையற அறிக்கைக்குல்ல 2 தரம் இந்த பட்ஜெட் பாஸ் பண்ணப்படாமல் தோற்கடிக்கப்பட்டது. அப்ப நாளைக்கு இபிடிபி ஒரு தனது ஆதரவை விலத்தினால் இவர் என்ன செய்ய போறார்? இதே கிடைச்சனா நாளைக்கு மாநாடு சபை ஒரு செயல்திறன் இல்லாம போகுது. அப்ப இவர் தொலைநோக்கு பார்வையில இது ஒரு டெம்பரரி வெற்றியா இருக்கலாம் தமிழரசு கட்சி. நாளைக்கு ஒரு பிரச்சனையில டக்ளஸ் ஆதரவு விலக்கிச்சுன்னா தமிழரசு கட்சி யார்கிட்ட வரணும்? எங்கள்கிட்ட வரும். இதுல உள்ள சிக்கல் என்னென்றால் இப்ப உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் இருந்தது. உங்களால ஒரு டீல் மேக்கராக வரையலாம் போயிட்டுது. ஆனா வெறும் 45 ஆசனங்களை வச்சிருந்த 5வது கட்சியாக இருந்த இபிடிபி ஒரு டீல் மேக்கராக போயிட்டு. ஆனா இதுல இபிடிபிக்கு எந்த சபைகளையும் அவர்கள் கொடுக்கவும் இல்லை, கொடுக்க போறதுமே தாங்களும் ஏற்க தயார் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் அப்படி ஒரு நீண்ட கால நோக்கத்துல நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்காகத்தான் சேவை செய்யணும்னா நீங்களும் அப்படி ஒரு டீலுக்கு போயிருக்கலாம் தானே. தமிழ் தொடர்ச்சியா போனோம். ஆனா நீங்கள் வந்து மானிப்பாயில ஒரு தொகுதி தான், கோப்பாயில ஒரு தொகுதி நாங்கள் கேட்டது. இப்ப யாழ் மாநாடு சபையில அவர்கள் இப்ப நாங்கள் இவர் சுமந்திரன் ஃபார்முலாவுக்கு வரும். சுமந்திரன் என்ன சொன்னார்? நாங்கள் டிஎன்ஏ பங்காளி கட்சிகள் நாங்கள் பிரிஞ்சு கேட்டுட்டு அப்புறம் ஒண்டா ஆட்சி அமைப்போம். அப்ப ஒண்டா ஆட்சி அமைக்கிற அதே டிஎன்ஏ பங்காளி கட்சிகள் என்றால் எங்களுக்குரிய பங்கை இவர் தரத்தானே வேணும். இவற்ற ஃபார்முலாவின் படி இவர் அப்ப யாழ் மாநாடு சபையில முதல்ல நாங்கள் முந்தி டிஎன்ஏ அறிக்கைகளை இவர்கள் மேயர் வவுனியாவுல மன்னார்ல தானே நீங்கள் 2 இடத்துல தானே நீங்க கூடுதலான ஆசனங்கள் எடுத்திருக்கீங்க. இல்ல இங்க தரோணும் மற்ற இடங்களை தரோணும் அவசியம் இல்லை தான். இல்ல இங்க எங்களுக்கு 5 ஆசனம் இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுடைய 5 ஆசனம் தேவைதானே. எங்களுடைய ஆசனம் தேவை இருக்கேக்கல. அப்ப எங்களுக்கு டெபுட்டி நாங்கள் மேயரை கேட்கலையே. நாங்கள் எங்க குறைவா இருக்கேக்கல டெபுட்டி மேயரை கேட்கிறோம். நாங்கள் கூடவே இருந்தா தான் அந்த தவிசாளரை கேட்கிறோம். நாங்கள் குறைஞ்ச இடத்துல
நாங்கள் உதவி தானே கேட்கிறோம். அது எல்லா சபையிலும் கேட்கலையே. முன்னாள் சபையில நாங்கள் இருந்த தமிழரசு கட்சி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க யாழ் மாவட்டத்துல வந்து கோப்பாய் மற்றும் நினைக்கிறேன் வலிகாமம் கிழக்கு மற்றும் இன்னொரு சபை 3 சபைகள்ல நீங்கள் ஆட்சி உரிமையை கோரினதாலதான் குறிப்பாக சித்தார்த்தன் அவர்கள் நாங்கள் வலி கிழக்கில கேட்டாங்க தவிசாலை இந்த பிரச்சனை வந்தேன்னு சொல்லி. ஆனா அந்த தொகுதிகள்ல உங்களுக்கு பெரிய தொகையான ஆசனங்கள் வர இல்லையே. இல்ல இப்ப இவர் இப்ப ஈக்குவல் இப்ப நாங்களும் தமிழ் தேசிய முன்னணியும் சேர்ந்திருக்கிறபடியால் அந்த தொகுதிகளில் இப்ப எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. இதை தீர்மானிக்க போறது இபிடிபி மணிவண்ணன் தரப்பெல்லாம் தீர்மானிக்க போகும். அப்ப இவருக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சி, இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில தமிழரசு கட்சி இதை பார்த்திருந்தால் இவர் எங்களுடன் வந்து உடன்படிக்கைக்கு வந்திருக்கும். எங்களோட எந்த உடன்படிக்கைக்கும் வராமல் இன்றைக்கு அதுவும் இப்ப விக்னேஸ்வரன் வந்து தனியே சொன்னவர் இது நல்லூருக்கு மாத்திரம்தான் இந்த உடன்படிக்கை, அதுல தெளிவாக இவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இது நாளைக்கு இபிடிபி நாளைக்கு மட்டுமன்றி இருந்தாலும் மற்ற இடங்கள்லையும் அவர்கள் ஒன்றாகத்தான் வேலை இணைந்து செயல்பட போகின்றார்கள் என்றதுதான் தகவல்கள். இல்ல அது தகவல். இப்ப நாளைக்கு ஒரு இப்ப இபிடிபிக்கு ஒரு அரெஸ்ட் வந்து ஒரு என்பிபியால் ஒரு நெருக்கடி ஒன்று வரையில இபிடிபி சில வேளையில இந்த இதுகளை புல் அவுட் பண்ணலாம். புல் அவுட் பண்ணிக்கல இந்த சபையில் ஒரு பாரிய பிரச்சனைகளை வரப்போகுது. அப்ப இதுல வந்து ஒரு டெம்பரரி வெற்றி தான் தமிழரசு கட்சியை தவிர ஒரு தொலைநோக்கில ஒரு மக்கள் இதுக்கு மேல இவர் ஒரு தென்னிலங்கை நிகழ்ச்சியினரில் இவர் இயங்கினோம். ஏனென்றால் தென்னிலங்கைக்கு ஒரு தேவை என்னென்றால் இந்த மற்ற கட்சிகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த கடந்த தேர்தலேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். இது ஒரு திட்டமிட்ட இதுல இந்த 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 ஆயுத இயக்கங்களை இல்லாமக்கணும். இவர் முதல் எங்களோட வர்றதை விட இவர் காங்கிரஸோட தமிழ் தேசிய முன்னணியோட டீலுக்கு போதான் போனவர். ஏன்னா அவர் 2 பேரும் சேர்ந்தால் எங்களை டிடிஎனே முல்லா இல்லாமக்கி விடலாம். பிறகு அந்த தமிழ் தேசிய முன்னணியோட அந்த டீல் பிளஜிட்டு. அப்ப அதுக்கு பிறகுதான் திருப்பியும் வந்து எங்களோட கதைச்சவை எங்களோட கதை கேட்கல. அப்ப இவற்ற பிளான் என்னென்றால் அவங்க தென்னிலங்கையின்றையும் ஒரு நிகழ்ச்சி நிரல் மரபு நிகழ்ச்சி நிரல் என்னென்றால் தமிழரசு கட்சியை வடகிழக்கிலே ஒரு பெரும்பான்மை கட்சியை வளர்த்து அவர்கள் ஊடாக ஒரு ஒரு இலகுவான ஒரு அரசியல் இதை தீர்வு திட்டத்தை கொண்டுடலாம். ஏனென்றால் இப்ப மற்ற பார்ட்டிகள் ஒரு பலமா இருந்தால் நாங்களோ தமிழ் தேசிய முன்னணி நாங்களோ ஒரு பலமா இருந்தால் அவர்கள் நினைக்கிற அரகுர தீர்வு திட்டத்தை இங்க கொண்டுலாம். சுமந்திரனே தலைமை அங்கீகாரம் வழங்கியிருந்த அப்படி என்று பாக்க நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்கின்றது. இல்ல அது நீங்கள் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 4வது இடத்துல இருக்கு. உங்கள் 2 பேருடைய வாக்குகளை சேர்த்தா கூட தமிழரசு கட்சிக்கு அதில் கூடுதலான இனிவரும் காலங்கள் மக்கள் வந்து ஒற்றுமையை விரும்பின உங்களுக்கு கடந்த தேர்தலின் வாக்களிப்பு வீதத்தை பார்த்தீங்கன்னா சரியான குறைவாத்தான் இருந்தது. ஏன்னா தமிழ் தேசியத்தை விரும்பின ஆக்கள் வீடு வழி இருந்தவை. ஏன்னா அந்த பிரிஞ்சு நிற்கிறதால மற்றது நாங்கள் 16 வருஷம் தொடர்ந்த வீட்டை சின்னத்தை நாங்கள் தான் வீடு கொண்டு போக முடியாது. சனத்துக்கு டிஃப்ரெண்ட்களும் தெரியல. வீடு என்றால் எல்லாரும் வீட்டுலான இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் உண்டா இந்த தமிழ் தேசியம் இந்த நாங்களும் உண்டா இருந்து இனிவரும் காலங்களில் ஒரு சூழலை பார்த்தீங்கள் என்றால் தமிழ் அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னா இலங்கையில குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து மிக கூடுதலான அரசியல் விழிப்புணர்வுடைய ஒரு மக்கள் கூட்டம். அவர்களுக்கு அப்படி வீடு தெரியாது சைக்கிள் தெரியாம எல்லாம் வாக்கு போடையில மக்கள் மிக தெளிவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எளிய தமிழ் கட்சிகளை அவர்கள் நிராகரிக்க முற்பட்டிருக்கிறார்கள். இல்ல அது பிரச்சாரம். அங்க நடந்த உங்களுக்கு பத்திரிகைகள் உங்களுக்கு தெரியுமா? அங்க 2-3 பத்திரிகைகள் தமிழரசு கட்சிக்காக இலத்திரிகள் பத்திரிகைகள் பப்ளிக்கா ஒர்க் பண்ணினாங்க. அது ஊடக இதுகள் எல்லாம் ஊடக வெளிச்சம் எல்லாம் தமிழரசு கட்சிக்கு கொடுத்த ஊதி பெருப்பிக்க வழி. நான் முந்தி விக்னேஸ்வரனை நான் உங்களுக்கு கடந்த பேட்டிலேயும் சொன்னேன். விக்னேஸ்வரனை எப்படி ஊதி பெருக்கி கொண்டாந்து இன்றைக்கு விக்னேஸ்வரன் இன்றைக்கு அரசியல் இருந்து இல்லாம போன மாதிரி இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு நான் எங்களோட ஐக்கியம் இந்த தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் இந்த கஜேந்திரகுமார் தரப்பும் நாங்களும் தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இது இந்த பருபர்கள் எப்படி என்று வடகிழக்கு எல்லாம் எனக்கு எப்படி நீடிக்கும் என்று விளங்கல. ஏனென்றால் இப்ப தமிழ் டெலோவை பொறுத்த வரைக்கும் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை விடுவோம். டெலோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபை வந்து 13வது திருத்தமும் மாகாண சபையையும் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக டெலோ சொல்லிக் கொண்டு வருது. அடுத்தது நீங்கள் ஆரம்பத்தில இருந்தே சொல்றீங்க இது ஒரு முதலாவது இது முழுமையான தீர்வு அல்ல, இது ஒரு ஆரம்ப கட்டமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்றோம், இதை விடையிலாண்டு. ஆனால் நீங்கள் சேர்ந்து கூட்டமைச்சிருக்கிற
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியினர் கருத்து வந்து இதை நாங்கள் ஆரம்ப புள்ளியாக கூட தொடையலாது. ஆனால் இப்ப அவர்கள் நாசுக்காக ஒரு வசனத்தை போட்டுக்கிறார்கள், இது ஒரு இறுதியான தீர்வு அல்ல என்று. அவர்கள் அது ஆரம்ப தீர்வுன்றதை குறிப்பிடையில, அது சிலவேளை உங்களோட சேர்றதுக்காக அவர்கள் சொன்ன விஷயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு செல்வராஜா கஜேந்திரன் பத்திரிகையாளருக்கு கொடுத்த பேட்டிகள்ல சொல்றார், நாங்கள் மட்டுமே இந்த சமஷ்டிய கோரினாங்கள், மற்ற எந்த கட்சியும் கோரையில என்று சொல்றார். அப்ப இது எவ்வளவு காலத்துக்கு இது தாங்கும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல அது அது இப்ப பேட்டிகள்ல என்ன சொன்னாலும் ஒரு ஐக்கியத்துக்காக அவர்களும் இதுல நான் தமிழ் தேசிய முன்னணியை நான் பாராட்டத்தான் மூலம் அவர் ஐக்கியத்து இந்த கடந்த தேர்தலுக்கு பிறகு ஐக்கியத்துக்காக நியாயமான விட்டு கொடுப்புல விட்டு அவர் அவர் தமிழிசை கட்சியோடையும் நாங்கள் அவர் தமிழிசை கட்சிக்கும் பயிரங்க அழைப்பு கொடுத்தவர், வாங்கோ இது தமிழிசை கட்சி நாங்களும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்து யோசிச்சு போலுங்க, தமிழரசு கட்சி மிக பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்ற பெரிய கட்சியாக இருக்குது, சரிதானே? அப்ப நீங்கள் கூப்பிட்டு ஏன் அவர்கள் வரணும்? நீங்கள் தானே அவர்களோட போய் சேரணும், அதுதானே பெரிய கட்சி. இல்ல இல்ல நாங்கள் சொல்றோம் ஒன்றாவது நாங்க சொல்லிருக்காங்க பெரிய கொள்கை வித்தியாசம் இல்ல. கஜேந்திரமாருக்கும் அங்க பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இங்க இது வந்து ஒரு முஸ்லீம் கட்சிகள் மாதிரியோ அல்லது தென்னிலங்கை கட்சிகள் மாதிரியோ எங்களுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனையை தீர்க்கிற என்றால் நாங்கள் இப்ப தனியா எங்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை, வடகிழக்கின் அபிவிருத்தி தான் முக்கியமானா நாங்கள் தனித்தனியாக இருக்கலாம், அப்படி பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த இப்ப எங்களுக்கு இருக்கிற தேவை என்னன்னா இந்த அரசியல் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறேன்டா நாங்கள் ஒரு குரல்ல வயசுல இருக்கவும், அதுக்காக தான் நாங்கள் அழைச்சு கொண்டு ஒரு குரல்ல என்னென்றால் இது வந்து இப்ப தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையில ஒரு போட்டி பொறாமையாக இருக்கே ஒழிய உண்மையிலேயே அரசியல் கொள்கை அடிப்படையில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? கஜேந்திரகுமாரும் இப்ப சொல்றாரு என்ன தீர்வு, அதைத்தான் இவரும் சொல்றாரு, சுமந்திரனும் சொல்றாரு, அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. இதுல என்ன கொள்கை வித்தியாசம் என்ன இருக்குதுன்னு? இல்ல இல்ல சுமந்திரனை பொறுத்தளவு அவர் யாரோடையும் இணைஞ்சு அவற்ற கட்சியிலேயே அவர் சிறிதனோட இணைஞ்சு வேலை செய்யற அடியில் தானே. இன்றைக்கு இந்த இதுல யார் வெண்டது, இந்த பொதுக்குழுவில் வெண்டது ஸ்ரீரன் தானே. இதுவரையில பதவியை கொடுத்தாரா? அப்ப 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 அதுல இருந்தே உங்களுக்கு அவற்ற மன போக்கு என்ன, அவற்ற இது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த தமிழிசை கட்சியில அடக்கிற பிரச்சனையை நீங்கள் வச்சு கொண்டு பார்த்தாலே சுமந்திரன் இது எக்ஸ்போஸ் பண்ணப்படுது. அப்ப உங்களுக்கு விளங்கணும் யார் இதுக்கு காரணம் என்னடா? இப்ப இந்த சுமந்திரன் எதிர்ப்பு என்றது வந்து நீங்கள் இவ்வளவு பெருசாக கடந்த சில ஆண்டுகளாக சுமந்திரனுக்கு எதிரான மோசமான பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு ஊடகமும் சுமந்திரனுக்கு ஆதரவாக இல்லை. காலகதிர சுமந்திரனுக்கு ஆதரவாக இருக்கிறது, மற்றது காலமுரசு வித்யாரண்ட பேப்பர் ரெண்டும் சுமந்திரனுக்கு ஆதரவாக தான் எழுதுறது. மற்ற கட்சியில விட இந்த ரெண்டு நீங்கள் அப்படி நீங்க சமூக வலைத்தளங்களும் சரி சுமந்திரனுக்கு எதிரான பாரிய பிரச்சாரம் நடக்குது. ஆனா அப்படி இருந்தும் தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழரசு கட்சிக்கு தானே போயிருக்கு. அப்ப உங்களோட பிரச்சாரங்கள் எதுவும் எடுபடையிலே இல்லோ. சுமந்திரனுக்கு விலை இல்லையே, சுமந்திரனை பொதுக்குழு எலெக்ட் பண்ணப்படையிலே. அப்ப உங்களுக்கு ஓன் கட்சி மெம்பரை எலெக்ட் பண்ணல. இப்ப நீங்க உங்களோட வாதத்துக்கு நான் வந்தேன் என்றால் சரி, மக்கள் தோப்படிச்சிருக்கணும் கடந்த தேர்தலில் தொகுதியில வேண்ட அவர் ஒரு தனியார் கல்லூரி ஆசிரியர், அந்த பகுதியில அந்த மாணவர்களுடைய ஆசிரியர் இல்லை, அவர் ஆசிரியர் அல்ல. நிரோஷ் எங்கட நிரோஷ் வந்து மக்கள் அவர் அந்த நான் சொன்னேன் நிரோஷாலாம் இன்றைக்கு நிலாவரையில் உங்களுக்கு போன முறை பேட்டியிலையும் சொன்னீங்களோ நிலாவரையில இன்றைக்கு புத்தர் சிலை வராம இருக்குது என்றால் அதுக்கு நிரோஷ் அதுக்காகத்தான் மக்களை வர கோப்பாய் ஒரு தமிழிசை கட்சி இந்த தொகுதியிலேயே இன்றைக்கு அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். தமிழிசை கட்சியின் ஒரு கோட்டையிலேயே நாங்கள் வென்றிருக்கிறோம். அது மாதிரி சுமந்திரன் இடத்துலயே எங்கட இதுல எங்கட டிடிஎன்ஏல ஒரு மெம்பரா அந்த வட்டாரத்துல வென்றிருக்கிறேன். அப்ப நீங்கள் இது வந்து இந்த ஊடகங்கள் எங்களுக்கு எகெயின்ஸ்டான அந்த விசம பிரச்சாரங்கள், விந்தன் இந்த இவர்கள் 2-3 பேர் வந்து உங்களுக்கு தெரிந்தான எங்களுக்கு எகெயின்ஸ்டான விசம பிரச்சாரங்களை கக்கித்தான் அது எங்களுக்கு எகெயின்ஸ்டான அந்த மட்ஸ்லைடிங் ஒரு கேரக்டரைசேஷன். அந்த விசம பிரச்சாரம் சுமந்திரனுக்கு எதிராகவும் நடந்திருக்கு, டக்ளஸுக்கு எதிராகவும் நடந்திருக்கு. பொதுவா இந்த தேர்தல் வந்தாலே இதுகள் கொஞ்சம் மலிவாக வரும். இதுல வந்து இப்ப வந்து என்னென்றால் இப்ப நான் இவ எல்லாரும் வச்சது சரி, மேடைக்கு மேடை இவ தமிழிசை கட்சியும் வச்சது என்ன, என்பிபிக்கு எகெயின்ஸ்டா எங்களுக்கு ஆணைய தாங்கும். இன்றைக்கு என்பிக்கு எகெயின்ஸ்டா ஆணைய தாங்கும்னு இவர்கள் மேடைக்கு மேல கழிச்சிட்டு இன்றைக்கு ஆட்சி ஆதரவோட இன்றைக்கு ஆட்சி செய்திருக்கோம். இன்றைக்கு எஸ்ஜேபி யூஎன்பி
அப்ப அது இன்னொரு வேற தென்னிலங்கை கட்சியோட இவை ஆதரவு ஏன் அப்ப தமிழ் கட்சிகளோட வந்திருக்கல அது இவைக்கு அவைகளோட விட்டு கொடுத்து போயலும் என்றால் ஏன் இவை எங்களோட இப்படித்தான் நாங்கள் முந்தி இந்த சிங்கக்கொடி காட்டுற பிரச்சனை இப்ப நீங்க சொல்லத்தான் ஞாபகம் இந்த இந்த சம்பந்தரையா சிங்கக்கொடி காட்டின பிரச்சனை இது நாங்கள் அப்ப டிஎன்ஏல நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கைக்குள்ள நாங்கள் அப்ப இவர்களுக்கு தமிழிசை கட்சிக்கு சொன்னாங்க இவ யாழ்ப்பாணத்துல மேதினம் நடத்த இருந்த டிஎன் அப்ப நாங்கள் இவர்களுக்கு சொன்னாங்க யாழ் மாவட்டம் எங்கட தமிழக எங்கட தொகுதி இங்கேயே நாங்கள் யூஎன்பி அப்ப யூஎன்பி தானே ஆட்சியில இருந்தது நாங்கள் யூஎன்பியோட வந்து இங்க மேதினத்தை செய்வோம் தான் ரணில கூட்டி கொண்டு வந்து அவர் அந்த சிங்க கொடியை கொடுத்து உங்களுக்கு அது நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தோம் அந்த மேடையில சுரேஷ் பிரேமச்சந்திரன் நிற்கிறார் தமிழிசை கட்சி நீங்கள் எந்த டெலோவில் அந்த நேரம் இருந்த எங்களோட செல்வம் அடைக்கல்நாதோ அல்லது ஸ்ரீகாந்தாவோ சிவாஜிலிங்கமோ ஒரு தரம் அந்த மேடையில் நாங்கள் அந்த நேரம் தெளிவாக சொன்னாங்க இந்த தென்னிலங்கை சூழ்ச்சிக்குள்ள விழ போறீங்க இந்த மேதினம் நீங்கள் யூஎன்பியோட சேர்ந்து நடத்த வேண்டாம் அப்ப உங்களுக்கு விளங்கிச்சு அரசியல் சாணக்கியம் எங்கள்கிட்டயா இவைகிட்டயா தமிழிசை கட்சிட்டியா இருக்குதுன்னு பிறகு நான் திருப்பி சொன்னாங்க இந்த தீர்திட்டம் இந்த யாழ்ப்பாணைய கவர்மெண்ட் மூட்டம் இவர் அந்த டிஎன்ஏ இந்த அக்டோபர் புரட்சியில அந்த மைந்தாவா ரணிலா பிரதமர் என்ற பிரச்சனை வரைக்கும் நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் அப்ப தெளிவா சொன்னாங்க இந்த மாகாண சபை இது ரிவோக் பண்ணப்பட்ட இதுகள் எல்லாம் இன்சர்ட் பண்ணி இந்த எலெக்ஷனை நடத்தணும்ன்ற உத்தரவாதத்தை என்ன அவர்களால் செய்யக்கூடியதை உடனடியாக செய்யக்கூடியது சாத்தியமானதை தான் நாங்கள் இந்த 2 பேருமே சந்திப்போம் மைந்தாவையும் சந்திப்போம் ரணிலையும் சந்திப்போம் இவர்கள் யார் இந்த உத்தரவாதம் தரணுமோ அவைக்கு தான் இந்த பிரதமர் உதவிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல ஸ்ரீகாந்தாவை பார்த்து சம்பந்தரையா சொன்னார் நான் தொம்புக்கட்டையாலையும் தொட்டு பார்க்க மாட்டான் இதை தாண்டி கனவுரம் வந்துட்டோம் அவர் நச்சு கொண்டு வந்தா தான் தந்த காலத்திலே ஒரு அரசியல் தீர்வை தான் எடுத்து கொடுத்துட்டு போறோம் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு அரசியல் விடுபெயரா இன்றைக்கு இந்த தமிழிசை கட்சி இன்றைக்கு 72 வருஷம் இந்த தமிழிசை கட்சி இன்றைக்கு ஒரு மாவட்ட சபையை கூடி இவர்களால் எடுக்க முடியாம அப்ப இந்த அரசியல் பின்னடைவுக்கு இவர்கள் பதில் சொல்லணும் இன்றைக்கு எங்கட இயக்கங்கள்ட ஆயுத போட்டம் தான் இன்றைக்கு இந்த மாகாண சபையாவது இன்றைக்கு இந்த ஒரு அரசியல் சாசனத்துல கொண்டு வந்தது இன்றைக்கு இவர் சொல்ற இவர் அரசியல் சரி இவர் இப்ப இந்த யாழ்ப்பாண கவர்மெண்ட்ல கொண்டு வந்த அரசியல் திட்டத்தை இவர் என்ன சொன்னார் சுமந்திரன் இது நிறைவேறாட்டி நான் இந்த ரிசைன் லெட்டர் ரெடி அது சொல்லி இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு செய்ததா என்ன நடந்திருக்கு இவர் அரசியல் இவர் மக்கள் மத்தியில இன்றைக்கு 8 எம்பி வச்சிருக்கேன்னு சொல்லலாம் அரசியல் ரீதியா இவன் சாதனை என்ன இந்த 70 வருஷத்துல சொல்லட்டும் பார்ப்போம் இன்றைக்கு விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் ஒஸ்லோ உடன்படிக்கை ஒரு இதுக்கு பெரல் செட்டப்புக்கு அது போச்சு இவையின் அரசியல் போராட்டம் எந்த இயக்கத்துக்கு எங்களோட தமிழற்ற பிரச்சனையை உயர்த்திச்சு நீங்கள் துப்பாக்கி ஏந்தின எந்த ஒரு இயக்கம் அவர்களை சுதந்திரமா இயங்க முடியல தானே 83 இயங்க முடியல தானே அவர்களை எல்லாரும் போட்டு தள்ளினீங்க தானே அது 83க்கு பிறகு இல்லை 83க்கு முன்ன சுதந்திரமா தானே இயங்கினது நாங்கள் அப்ப ஆயுதத்துல இருந்த அப்ப இவர் எங்களை பாவிச்சது இல்லை தங்கட பிரச்சனைகளுக்கு அதுக்கு முன்ன 77ஆம் ஆண்டுல நாங்கள் இருந்தனாங்களா அல்லது பண்டா செல்வ ஒப்பந்தம் வரைக்கும் நாங்கள் இவைய போட்டு தள்ளினாங்களா அல்லது டாட்டி செல்வ ஒப்பந்தம் வரைக்கும் இவைய போட்டு தள்ளினாங்களா ஆயுதம் ஏந்தின இயக்கங்கள் எல்லாம் இணைந்து விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% மக்கள் 95க்கும் மேற்பட்ட வீதமான மக்கள் புலிகளை ஆதரிச்சிருந்தவ அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாகவும் ஜன போராளிகள் என்று வருகிறோம் என்றால் ஏன் இந்த ஆயுத போராளிகள் எல்லாருக்கும் சேர்ந்து தமிழரசு கட்சியை விழுத்தேறாமல் இருக்குது இல்ல அது அதான் அங்க இருக்கிற நான் சொன்னேன் இந்த ஊடகங்கள் தென்னிலங்கை முழு சக்தியும் அவர்களுக்கு பின்புலமா இருக்கு அவர்கள் சுமந்திரனையும் மற்ற எம்பசிகள் இதில் இந்த ஆதரவு இருக்கைகள் நாங்கள் அதுக்குள்ளாலாம் நான் எங்களோட அரசியல கொண்டு தேசிய மக்கள் சக்தி இவர்களுக்கு பின்னுக்கு இருக்க நினைக்கிறீங்களா அல்லது ஏனைய பேரினவாத கட்சிகள் இவர்களுக்கு பின்னுக்கு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா அங்கதான் இப்ப இன்றைக்கு என்பிபி இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றோம் இன்றைக்கு என்பிபி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு பிரசிடென்ட் பாடன்ல இந்த எண்ட் பிரசிடன்ட்ல இருந்து விடுபட்ட பிரசிடென்ட் கொடுக்காத பேர்களை ஆக்கள் விடுபட்டிருக்கு அப்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழல் லஞ்சம் ஊழல் மோசடி மலிஞ்சிருக்குது ஆட்சி மாறி இருக்கு அந்த ஸ்டேட்ல இருந்த அந்த கிரௌட் இன்னும் மாறி அதுக்கு டைம் எடுக்கும் தானே சார் அது என்பிபிக்கு காலம் எடுக்கும் அப்ப அவர்கள் பார்க்கிறார்கள் சுமந்திரனோட தென்னிலங்கையில இன்றைக்கு ஒரு விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர் தமிழ் தலைவர் என்றார் அவர் சுமந்திரன் முந்தி சம்பந்தன் இதுவும் விக்னேஸ்வரனையும் முந்தி பார்த்தோம் அப்புறம் விக்னேஸ்வரன் ஒரு கடும் போக்கு இதுல பார்லிமெண்ட்ல கதைச்ச உடனே தென்னிலங்கை மத்தியில அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்ப தென்னிலங்கை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் சம்பந்தரையாவும் சுமந்திரன் சம்பந்தரையா இன்றைக்கு சீன்ல இல்லை உங்களுக்கு தெரியும் சம்பந்தரையாவுக்கு அந்த வீட்டை கொடுத்து
ஒரு அழுத்தத்தை குறைச்சு தீர்வு திட்டமே இல்லாமல் அவற்ற காலம் முடிஞ்சு. அப்ப இன்றைக்கு தென்னிலங்கையோட ஒரு தென்னிலங்கையை சர்வதேசத்தில் காப்பாற்றக்கூடியதுக்கும் தென்னிலங்கைக்கு ஒரு ப்ரெஷர் வந்தால் அதை அதை நிவர்த்தி செய்யக்கூடியதும் அவர் இணங்கி விட்டு கொடுப்புகளை கொடுத்து போகக்கூடிய தலைவரை சுமந்திரனை பார்க்கல. அது இன்டெரக்டா தென்னிலங்கை இந்த கட்சியை தான் வழக்க யோசிக்கும். இதுதான் முந்தி இபிடிபி உங்களுக்கு தெரிந்தானே. இபிடிபி முந்தி நாங்கள் தீவு பகுதியில் மைந்தாண்ட ஆட்சி கலை மட்டும் நாங்கள் தீவு பகுதிக்குள்ளே எந்த ஒண்ணு இல்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கே போய் நாரந்தனையில் நடந்த பிரச்சனைகள் வெட்டுகள், அப்போ அதுவும் இன்டெரக்டா அங்கே நேவியின் சப்போர்ட் இபிடிபிக்கு இருந்தது. அப்போ இபிடி கோலிச்சு கொண்டு இருந்தது. இன்றைக்கு ஏன் இபிடிபி இன்றைக்கு விழுந்து போயிருக்குது? மைந்தாண்ட ஆட்சி விழுந்து எல்லாம் முடிஞ்ச உடனே இன்றைக்கு இபிடிபி இன்றைக்கு இல்லை. ஸ்டேட்டின் இதுகள் இதுக்கு பின்னணி இருக்கிறதுக்கு நல்ல உதாரணம் இந்த இபிடிபி. இபிடிபி இன்றைக்கு மைந்தாண்ட ஆட்சி இருக்குமே இருந்தால் இபிடிபி இன்றைக்கு இவ்வளவு பின்னடைப்புக்கு போயிருக்காது. இப்ப என்னென்றால் இப்ப ஒரு காலகட்டத்தில் இபிடிபி மீது முழு காழ்ப்புணர்வும் காட்டப்பட்டது. இபிடிபி ஒரு துரோகி ஆக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைக்கு அதே நிலைமை தான் சுமந்திரனுக்கு எதிராகவும் வைக்கப்படுது. விஷயம் சுமந்திரனுக்கு எதிராக எடுபட இல்லை. சித்தார்த்தர் தோத்திருக்கிறார். தமிழ ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவுல தமிழிசை கட்சி சரியான பின்னடைவெல்லாம் இருந்தது. படுதோல்வி போன எலெக்ஷன்ல கிளிநொச்சி மாவட்டத்தை கிளிநொச்சியில் எடுத்த ஓட்டெல்லாம் ஸ்ரீதரன் வந்ததே ஒழிய ஸ்ரீதரன் என்ன தமிழிசை கட்சியின் தந்த செல்வாவின் அமுதலிங்கத்தினையும் கொள்கையை வதைக்கிறார். அவர் மாவீரர் கட்சி தானே வெல்றார். தமிழிசை கட்சியில வெல்ற கனவேர் மாவீரற்ற புகழ்பாடி தானே வெள்ளினம், போராட்டத்தை சொல்லித்தானே வெள்ளினம். அங்கே சிறுநேசனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் என்ன தங்கட அமுதலிங்கத்தின் கொள்கையும் செல்வநாயகத்தின் கொள்கையும் சொல்லி வெள்ளினம். இவர்கள் மாவீரற்ற போராட்டத்தையும் தலைவர் தேசிய அரியந்திரனை கேட்டீங்கன்னா தேசிய தலைவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவியல் எங்க சொல்லட்டும் பாப்போம். அமுதலிங்கத்தை வச்சு இவியல் ஒரு விழா எடுக்கட்டும் பாப்போம். செல்வநாயகத்துக்கு மாத்திரம்தான் இவியல் எல்லாம் விழா எடுப்பினா இதில் செய்யும். எங்க இவன் அரசியல் மேடையில அமுதலிங்கத்தின் படத்தை நீங்கள் எங்கேயாலும் கண்டிருக்கிறீங்களா? அப்ப இவர்கள் அதை விட அவர்கள் அங்க போய் சுமந்திரன் கூடி மாவீர தினங்கள் இதழுக்குத்தான் போய் மாலை போட்டுத்தான் எல்லாம் செய்யணும். வடகிழக்கில் இன்றைக்கு தமிழிசை கட்சி இந்த அரசியல் முதல்வர் விடுதலை புலிகள் தானே, விடுதலை புலிகள் இந்த போராட்டம் தானே பாதிக்கப்படுது. இவர்கள் பழைய தலைவர் இரும்பு மனிதன் நாகநாதன் கதவை பிள்ளையை பற்றி எங்க கதைக்கணும்? வேண்டிய மேடையில கதைச்ச என்ன கொண்ட காட்டுமுகப்பை வேண்டிய ஒரு வண்ட வேட்பாளர் அப்படின்னு பாக்க ராஜதந்திர ரீதியாக அவர்கள் என்ன சொல்றது, அரசியல் என்றது இயலாத ஒரு விஷயத்தை ஏழுமா பண்றது காட்டின வீடு என்ன அதை தமிழரசு கட்சியோ சுமந்திரனோ வடிவாக செய்கின்றார்கள். அதை நீங்க என்ன சொல்றீங்க? தலைவர் காட்டின வீடு, இதுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க. தலைவர் சொல்லி போட்டு போனது வீட்டுக்கு தான் ஓட்டு அளிக்கணும் சொல்லல. அமுதலிங்கம் சொன்னது வீடு, செல்வநாயகன் சொன்னது வீடுன்னு சொல்லலையே. அவன் இந்த தலைவரார் இன்றைக்கு தமிழிசை கட்சியின் முக்காவாசி தலைவர் பிரபாகரன் தான் தலைவர்னு சொல்லி எங்க சொல்லி செல்வநாயகன் காட்டின வீடு, அமுதலிங்கம் காட்டின வீட்டுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொன்னதை காரணம். நீங்கள் எனக்கு ஒரு காணொலி எனக்கு காட்டுங்க. அரசியல் வங்குரோத்து தரமா தான் இந்த தமிழிசை கட்சி நடக்குது. பாட்டு பித்தலாட்டம். இப்ப அவர்களை இப்ப உங்களுக்குள்ள ஒரே ஒரு சாய்ஸ் என்ன என்றால், ஒன்று தமிழரசு கட்சியோட சேர்ந்து அரசியல்ல பயணிக்கிறது, இல்லைன்னு சொன்னா தமிழரசு கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைக்கிறது. இப்ப இதுல எதுவுமே இயலாத நிலைமையில இருக்கிறீங்க எல்லாரும். நாங்கள் தமிழிசைக்கு எகெயின்ஸ்டா இந்த கட்சி துவங்கப்பட இல்லையே. நான் உங்களை திருப்பி சொல்லி கொண்டு வரோம். எங்கள் தலைவர் தங்கத்துறையும் குட்டிமணியும் ஸ்ரீசவார்த்தனவாங்கள் துவங்கினது இந்த தமிழிசை கட்சிக்கு எகெயின்ஸ்டா நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும் இந்த கட்சி துவங்கப்பட்டது இல்ல. அது அன்றைக்கு நீங்கள் எடுத்த அரசியல் சரி. இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி இல்லாத தமிழ் கட்சிகள் பேசுகின்ற அரசியல் என்றது கிட்டத்தட்ட தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் சுமந்திரனுக்கு எதிராகவும் அரசியலா தானே இருக்கு. உங்களுக்கு சுமந்திரன் ஒரு பிரச்சனை இல்லாம திருப்பி சொன்னானே. இப்ப நாளைக்கு சுமந்திரன் இந்த கூட்டுக்குள்ள வந்தால் இதுல நாங்கள் முந்தைய விக்னேஸ்வரன் சுமந்திரன் உங்கள்ட்ட வேற என்னன்னு நீங்கள் தமிழரசு இருக்க சொல்லி ஒரு ஐக்கியம் அன்னைக்கு அவைக்கு ஒரு 8 MP இருக்காண்டா அதுக்குரிய வெயிட்டோட அவைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். அப்ப அதுல சுமந்திரன் தலைவரா வர போறாரா அல்லது இவர் கஜேந்திரமார் வர போறாரு செலவுக்கு அது பிரச்சனை. யார் தலைவர்ன்ற பிரச்சனை இல்லையா? என்ன இலக்கை நோக்கி நாங்கள் மூவ் பண்ண போறோம், அதுக்கு என்ன மாதிரியான விட்டு கொடுப்போம் தான் செலவு பார்க்குது தவிர டெலோ நாங்கள் உங்களுக்கு டிடிஎன்ஏ இயங்கிக்கல. நாங்கள் அப்ப 3 MP இருக்கேங்க நாங்க சொன்னாங்களே டெலோண்ட வெளிச்ச விட்டத்தான் நீங்க வைக்கணும். நாங்கள் ஒரு பொது சின்னத்துக்கு தான் போனோம். எல்லாரையும் இணைச்சு
நாங்கள் அப்ப ஸ்ரீகாந்தாவை மற்றது சித்தார்த்தன் பிரேமச்சந்திரன் நாக்களுக்கு என்பிஏ இருக்கேக்கு என்பிஎம் இல்லாம இருக்கேக்கு ஈக்குவலான அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட ஃபார்ம் பண்ணி எல்லா பார்ட்டிக்கும் ஈக்குவல் மெம்பர்ஷிப்பை கொடுத்து ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் கலெக்டிவான முடிவுகள் தான் எடுக்கணும் அப்படி ஒரு ஜனநாயக பண்பை நாங்கள் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அப்ப அந்த நேரம் 3 டைம் இருக்கேக்கு உங்களுக்கே வடிவா தெரியும் இந்த ஜனநாயக பண்பு எல்லாம் உங்க வேலை செய்யாதுங்க. ஒரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் இல்லை. அது சும்மா பேரளவுல ஜனநாயகம் பண்ணி இருக்க ஒழிய எல்லாரும் சாவும் வரைக்கும் தலைவர்மை. இப்ப பிரச்சனை என்னென்றால் செல்வம் திட்டியோ சித்தார்த்தர் திட்டியோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திட்டியோ மாடு சாக போறே இல்லை. தமிழரசு கட்சி சாக போறே இல்லை. தமிழரசு கட்சி சாகணும் இல்லையே, எங்க இனம் சாகக்கூடாது. எங்கட இனத்தின் அரசியல் இலக்கை எப்படி கொண்டு போறது, அதுல மாநகர தேர்தல அவர்களை தவிர்த்து தானே நீங்கள் ஒரு அரசியலை கொண்டு போகணும். ஏன்னா அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். சுமந்திரன் மிக தெளிவாக சொல்லுது. அது பிரச்சனை. இப்ப நாங்கள் இப்ப எதிர்க்கிறோம். இப்ப கடைசியாக நாங்கள் ஜெய்சங்கர் வந்திருக்கேன். ஜெய்சங்கர் மாவை வந்து தங்க தமிழ் கட்சி கூப்பிட இல்லையே, எல்லா கட்சியிலையும் கூப்பிட்ட கஜேந்திரகுமார் உட்பட. அப்ப நாங்கள் இணைய இல்லை. அப்ப இனி நாங்கள் இப்ப இந்த உள்ளூராட்சி பிரச்சனை முடியல, நாங்கள் திருப்பி நாங்கள் இந்த அரசியல் இதை அடுத்த கட்டம் கொண்டு போறக்கூடிய முயற்சிகளை நாங்கள் வடக்கு கிழக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் முழுவதும் முடிவடைந்தா உங்கள்ட்ட இத்தனை சபைகள் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்ப இன்றைக்கு சாவச்சேரி வந்துட்டது. இனி அடுத்த கிழமை நடக்க போறது வந்து இந்த வல்லுவடுத்துறை நடக்கும். மற்றது உங்கள்கிட்ட வரையிலையே அது தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எல்லாம் போகுது. இல்லப்பா, இது எங்களுக்கு இப்ப நாங்கள் இப்ப ஒரு இதெல்லாம் இருக்கிறோம், ஒரே முன்னணியெல்லாம் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அதுல சைக்கிளுக்கு போகுதோ அல்லது இவைக்கு இப்ப டிடிஎன்ஏக்கு வருதோன்ற பிரச்சனை இல்லை தான். நாங்கள் இப்ப ஒரு அணியா தான் இருக்கிறோம். அப்ப அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது சைக்கிள் எடுத்தான இந்த சபைகள் வருமென்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்ப ஏற்கனவே எங்களுக்கும் சங்குக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப வல்லுவடுத்துறை இப்ப இந்த வல்லுவடுத்துறை வரணும். மற்ற கிழக்கு மாகாணத்திலையும் வைக்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ கிழக்கு மாநிலத்தில் இப்போ ட்ரிங்கோ பொறுத்தளவில் டெலோட்டி ஒரு கணிசமான மெம்பர்ஸ்கள் இருக்கு இப்போ டவுன் ஹவுஸில். அப்படி என்றால் எங்களை விட்டுட்டு என்பிபி அல்லது முஸ்லீம் கபாட்டிகளில் போகணும். தமிழரசு கட்சியை தனியாக நாங்கள் பட்டிகளோ மாத்திரம் இல்லை, டெலோட்டி ட்ரிங்கோவில் எங்கள்கிட்ட மூன்று சபையில் தீர்மானிக்கக்கூடிய சத்தியம் நாங்கள் ஒரு மெம்பர்ஸை வச்சுக்கோம். கன பேர் அது தெரியாமல் தனியாக வடக்கிலான் இவைக்கு இருக்கு, கிழக்கில் இல்லைன்னு சொல்லினா டெலோக்கு ட்ரிங்கோல ஒரு கணிசமான மெம்பர்ஸ்கள் இருக்கு. மன்னாரும் மாந்தை கிழக்கும் உங்களோட கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியா? ஆனால் இது இப்ப இனி அதுல ரிசாத் கட்சி இருக்குது, முஸ்லிம் காங்கிரஸ் இருக்குது. இது இவர்கள் நிலப்பாடுகளை பொறுத்தும் இருக்குது. அவர்களுடைய நிலைப்பாடு கூடுதலா தமிழரசு கட்சி. ஏன்னா மற்ற தமிழ் கட்சிகள் நீங்கள் சங்கா இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா இருக்கலாம், இது ஒரு தீவிர தமிழ் குறுந்தேசியவாதத்தை பேசுற கட்சியாகத்தான் பார்க்கப்படுது. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மென்போக்கொண்ட கடைப்பிடிக்கிறதாகத்தான் ஏனைய சமூகங்கள் அதை பார்க்குது அந்த கட்சியை. அதனாலதான் அவர்களுக்கு முஸ்லிம் கட்சிகளோட கூட்டி சேரக்கூடியதாக இருக்கின்றது. இல்ல மென்போக்கில் தமிழரசு கட்சி வந்து பேரளவிலான் சும்மா சுயாட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிறதே தவிர, நீங்கள் பண்டா செல்வா ஒப்பந்தத்திலேயோ அல்லது டட்லி செல்வா ஒப்பந்தத்திலேயோ அல்லது இந்த எதுல சுயாட்சி இருந்தவர்கள் அரசியல் ஆய்வாளர் அரசியல் ஆக்களுக்கு சொல்லட்டும் பார்ப்போம். சுயாட்சி சுயாட்சி தான். நீங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த நீங்கள் இல்ல முடிவடைந்த பிறகு நாங்கள் கூட்டமைப்பா இருந்தது. அது விடுதலை புலிகள் தலைமையில உருவாக்கல. அதுக்கு பிறகு விடுதலை பிரபாகரனுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் உண்டாத்தானே இருந்த நீங்கள் உண்டா இருக்கல. உங்களுக்கு தெரிந்த நாங்க பல பிரச்சனைகள் எத்தனை இதுகள் நீங்கள் பழைய ஐபிசி போட்டியில பார்த்தா தொடர்ந்து நீங்கள் அவர்கள் சுயாட்சியை எதிர்க்கிறார்கள் தெரிஞ்ச பிறகு உண்டா இருந்தீங்களா? இல்ல, ஏன்னா ஐக்கியம் இனத்தின் ஒரு அபிலாசையில வென்றெடுக்கிற ஐக்கியம் இல்லாம வெளியிலாண்ட. அப்ப நாங்கள் கஜேந்திரகுமாரையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு கஜேந்திரகுமாரும் பிரேமச்சந்திரன் வெளியேறின பிள்ளை உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு ஃபைட் பண்ணிக்கொண்டு டெலோ தொடர்ச்சியா தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம். நாங்கள் சொல்லிக்கொண்டு சங்க கூட்டணியும் டெலோவும் வந்து நீங்க நினைக்கிறீங்களா அடுத்த மாநகர தேர்தல் வரைக்கும் இந்த உறவு நிலைத்து இருக்கும்? இல்ல, அது யாரும் விட்டுட்டு எங்களை பொறுத்தளவுல நாங்கள் அரசியல் ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மற்றவைக்காக கதைக்கலாம். இப்ப டெலோதான் டெலோக்காக தான் நினைக்கலாம். நான் மற்ற கட்சியின் அவர்கள் என்ன செய்ய அந்த நம்பிக்கை வரையில தான் இப்ப எல்லா கட்சிகளோட நீங்க இப்ப உள்ளாட்சி சபைக்கு முன்ன கேட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவீங்க இல்ல கஜேந்திரகுமார் ஒருவரோட முனைய மாட்டார். ஆனா இன்றைக்கு சாத்தியம் வந்திருக்கு தானே. கஜேந்திரன் வந்து எங்களோட எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வாக்கு வங்கியும் விழுந்து போச்சு. அவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு
ஒரு சீட் போயிட்டுது. இல்ல, இல்ல. அவர் அந்த எலெக்ஷன் டைம்ல வந்திருந்தால், நாங்கள் கணிசமான சீட்டுகள் எடுத்திருக்கலாம். பார்லிமென்ட் எஸ்எல்ஏ அவர் எங்களோட சேர்ந்து இருந்திருந்தால், மக்களின் மனநிலை மாறி இருக்கும். நாங்கள் தமிழரசு கட்சியோட கூட எடுத்திருந்தோம்னா, நான் உங்களுக்கு அறுதியா சொல்லணும். மக்கள் வந்து ஒற்றுமையை விரும்பினோம். நாங்கள் போய் கேம்பெயினுக்கு போய்க்கல, மக்கள் எங்கள்கிட்ட கேட்ட நீங்கள் ஒற்றுமையா இவ்வளவு வாங்குவோம். உறுதியா இருந்தா நீங்கள் சொல்லத்தானே வேணும். நாங்கள் இந்த உறவு என்ன மாகாண சபை தேர்தல் வரைக்கும் நிலைக்கும் என்று சொல்லத்தானே வேணும். ஆனா அது நாங்கள் இந்த இது வந்து மாகாண சபை தேர்தல் இல்ல. அரசியல் தனிய மாகாண சபை தேர்தல் இல்ல. ஒரு அரசியல் இலக்கொண்ட அடைய மட்டும் இந்த கூட்டம் வச்சிருக்கணும்ன்றதான். இதுல இந்த கூட்டம் மாத்திரம் இல்லை. இதுல தமிழிசை கட்சியும் கொண்டுறதுக்கு தொடர்ச்சியா நாங்கள் முயற்சி கொண்டான் இருப்போம். அப்ப எங்களை பொறுத்தளவில் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில வரணும். ஒரு அரசியல் இலக்கு அடைய மட்டும் டெலோ உறுதியா இருக்கு. நினைக்கிறேன் அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை முறை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலேயே மிக வெளிப்படையாகவும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் காய்ச்சிக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீர்கள். நன்றி சார். மீண்டும் மற்றொரு உரையாடல நன்றி. அடுத்த கிழமை மிச்ச சபைகள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப நாங்கள் திருப்பி கதைப்போம். அப்ப தெரியும், ஒரு அடுத்த கிழமையோட எல்லாம் தெரிய வந்துடும். என்ன நிச்சயமா. நன்றி. நன்றி. எங்களை இதில் கொண்டு வந்திருக்கு. நன்றி.